Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th chemistry யூனிட் 11ல் இருக்கக்கூடிய hydroxyl compounds and ethers-ல one of the most important topic chemical properties of phenol. Previous videos-ல preparation of phenols எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் chemical properties of phenol. What are the properties are involved in phenol? What happens when phenol react with the other reagents? இதுதான் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த கம்ப்ளீட் டாபிக் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். இது ஃபீனாலுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீனால்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் OH குரூப் directly attached to the nucleus of benzene ring. அப்போ இந்த OH குரூப்ல ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகலாம். ரியாக்ஷன் இன்வால்விங் OH குரூப். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் எலிமினேட் ஆயிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம், அல்லது இந்த கம்ப்ளீட் OH குரூப் எலிமினேட் ஆயிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ரியாக்ஷன் இன்வால்விங் OH குரூப். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பென்சீன் ரிங் இருக்கு. பென்சீன் ரிங் இஸ் மோர் எலக்ட்ரான் டென்ஸ், so which can activate towards aromatic electrophilic substitution reaction. So second one, reaction of benzene ring la takes place agala. அப்போ இங்க ரெண்டு ஹெட்டிங்ல chemical property discuss பண்ண போறோம். reaction involving OH group, next reaction of benzene ring. first எது பார்க்க போறோம்? reaction involving OH group. இப்போ reaction involving OH groupல first reaction with zinc dust. zinc dust ஓட react பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? Phenol is converted into benzene on heating with zinc dust. இப்போ phenol zinc dust ஓட react பண்ணும்போது இந்த phenol எதா convert ஆகுது? benzene ring convert ஆகுது. இப்போ in this reaction the hydroxyl group which is attached to the aromatic ring is eliminated. அப்போ அந்த benzene ringல இருக்கக்கூடிய OH group என்ன ஆயிடும்? eliminate ஆயிடும். Phenol is heated with zinc dust. இந்த ஜிங்க் என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணிட்டு ஜிங்க் ஆக்சைடா எலிமினேட் ஆயிடும். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து டைரக்டா இந்த நியூக்ளியஸ் ஆஃப் பென்சீன் ரிங்ல வந்து அட்டாச் ஆயிடும். we get benzene. So when phenol is reactive with zinc dust to form benzene. Phenol is converted into benzene on heating with zinc dust. Next one, reaction with ammonia. Phenol on heating with ammonia in the presence of anhydrous zinc chloride gives aniline. எதை கொடுக்குமா? aniline form பண்ணுமா? Take phenol on heating with ammonia in the presence of anhydrous zinc chloride. இப்போ இங்க இருக்கக்கூடிய OH குரூப்பும் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டர் மாலிகுல்ஸா எலிமினேட் ஆயிடும். ரிமைனிங் இந்த NH2 வந்து இங்க வந்து அட்டாச் ஆயிடும். we get the product C6H5 NH2. பென்சீன்ல என்ன குரூப் வந்துருச்சு? NH2 குரூப் வந்துரும். so that product name என்ன? aniline. Here phenol on heating with ammonia in presence of anhydrous zinc chloride gives aniline. Next one, formation of esters. Scotton-Bowman reaction தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Phenol on treatment with acid chloride gives ester. Phenol எதோட ரியாக்ட் பண்ண போறாங்க? acid chloride ஓட ரியாக்ட் பண்ண போறாங்க. acid chloride we know RCOCl. acid chloride ரியாக்ட் பண்ணும்போது எது ஃபார்ம் பண்ணுமா? ester ஃபார்ம் பண்ணும். to give RCOOR dash. பாருங்கிறது இந்த இடத்துல என்னவா வரும்? அரைல் குரூப்பா வரும். இப்போ we get the product RCOOAR. ester form உண்டு. So acetylation and benzylation of phenol are called Scotton-Bowman reaction. இப்போ இங்க என்ன நடக்கலாம்? அசிட்டிலேஷன் நடக்கலாம், பென்சாலேஷன் நடக்கலாம். இது ரெண்டுமே commonly called as Scotton-Bowman reaction அப்படின்னு சொல்லுவோம். when phenol எடுத்துக்கிறோம், first phenol react with acetyl chloride. Acetyl chloride we know CH3COCl. The reaction takes place in the presence of sodium hydroxide and pyridine. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும்
இந்த Cl சேர்ந்து என்ன ஆயிடும் HCl eliminate ஆயிடும் we get the product இங்க என்ன இருக்கு CH3CO O C6H5 CH3CO O C6H5 எது eliminate ஆச்சு hydrochloric acid இப்போ we know name of the compound CH3COO we know acetyl acetylல என்ன குரூப் இருக்கு phenyl குரூப் இருக்கு so name of the compound phenyl acetate next இதுல benzylation பார்க்கணும் that can react with benzyl chloride phenol reacts with benzyl chloride C6H5 COCl reaction takes place in the presence of sodium hydroxide and pyridine in the same way when the hydrogen the Cl சேர்ந்து என்ன ஆயிடும் HCl eliminate ஆயிடும் remaining இருக்கிறது என்ன C6H5CO O C6H5 C6H5 CO O C6H5 what is the name of the compound this one we know benzoate benzoateல என்ன இருக்கு phenyl group இருக்கு phenyl benzoate so phenol react with benzyl chloride to form phenyl benzoate அப்படிங்கிற ஒரு ester form ஒன்று இது Scotton-Bowman reactions next one formation of ethers Williamson's ether synthesis இது ether topicலயும் வரும் an alkaline solution of phenol react with alkyl halide alkaline solution of phenol react with alkyl halide to form phenyl ether இப்போ alkaline solutionனா first இந்த phenol வந்து NaOH ஓட react பண்ண போகுது alkaliயோட react பண்ண போகுது take phenol react with alkali sodium hydroxide first converted into sodium phenoxide இப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய OH சேர்ந்து வாட்டர் மாலிகூல்ஸா போய்டும் we get ONA next which can react with alkyl halide CH3I எடுத்துக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய Naவும் இந்த I சேர்ந்து என்ன ஆயிடும் NaI eliminate ஆயிடும் இப்போ CH3 வந்து அங்க ஜாயிண்ட் ஆயிடும் இப்போ OCH3 here the alkyl halide undergo nucleophilic substitution by the phenoxide ion in the presence of alkali இப்போ first இந்த phenol sodium hydroxide react பண்ணும்போது sodium phenoxide convert ஆகும் then sodium phenoxide react with alkyl halide இப்போ substitution takes place ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும் anisole அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணும் இந்த குரூப் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு methoxy is attached to the benzene ring so methoxy benzene அப்படின்னு சொல்லுவோம் இதான் Williamson ether synthesis next one oxidation of phenol phenol undergo oxidation with air or acidified potassium dichromate with concentrated sulfuric acid to form 1,4 benzoquinone acidified potassium dichromate or air ஓட oxidize பண்ணும்போது phenol undergo oxidation to form 1,4 benzoquinone take phenol undergo oxidation acidified potassium dichromate இப்போ oxidation takes place ஆகுது ஸோ இந்த phenol இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகிட்டு இந்த பேராஃபெலக்ட்ரானை இங்கே ஷிஃப்ட் பண்ணிடும் அப்போ இங்கே என்ன ஆகிடும் டபுள் பாண்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேராஃபெலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் பிட்வீன் தீஸ் டூ கார்பன் ஆட்டம் இப்போ இந்த பேராஃபெலக்ட்ரான் இங்கே வந்துடும் இங்கே ஒரு நியூவாக ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகும் இப்போ இங்கே என்ன வந்துடும் டபுள் பாண்ட் இருந்துடும் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது அந்த ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாண்ட் வந்துருச்சுன்னா டபுள் பாண்ட் ஆயிரும் இப்போது we get the product benzene ring இங்கே டபுள் பாண்ட் O இப்போ இந்த பாண்ட் இங்கே வந்ததுனால இங்கே டபுள் பாண்ட் இந்த பாண்ட் இங்கே வந்துருச்சு இங்கே
டபுள் பாண்ட் O, இந்த பாண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்கு. இதான் 1,4 பென்சோ குயினோன். இது குயினோன். அதில் டபுள் பாண்ட் எங்கே இருக்கு பாருங்க. இது 1, 2, 3, 4, 5 and 6. So phenol undergo oxidation with the air or acidified potassium dichromate with the concentrated sulfuric acid to form 1,4 benzoquinone. Next one, reduction. Phenol on catalytic hydrogenation gives cyclohexanol. Phenol என்ன ஆக போகுது? Catalytic hydrogenation. Hydrogenation mean addition of hydrogen. Addition of hydrogen mean reduction reaction takes place. When phenol react with hydrogen in the presence of nickel as a catalyst at 160 degrees Celsius to form cyclohexanol. Here இந்த பாண்டை இங்கே பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். The same way இந்த பாண்டையும் பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டோம். There are 6 hydrogen molecules is needed. இப்போ எல்லாம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் பாண்ட் என்ன ஆகிடும்? உள்ள கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். We get the product OH. But there is no double bond inside the ring. What is the name of the product? Cyclohexanol. So when phenol on catalytic hydrogenation gives cyclohexanol. இப்போ இந்த இடத்துல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ், இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ், இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது cyclohexanol. Next one, chemical properties of phenol reaction of benzene ring பார்க்கிறோம். பென்சீன் ரிங்கான ரியாக்ஷன் தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். We know benzene is a more electron dense. So more electron dense இருக்கிறதுனால which activated towards aromatic electrophilic substitution reactions. இப்போ aromatic electrophilic substitution reaction benzene ringல takes place ஆகணும். அப்போ benzene ringல takes place ஆகணும் எங்கே நடக்குது? இந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் ஆர்த்தோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுவும் ஆர்த்தோ. நெக்ஸ்ட் இருக்கிறது மெட்டா. இப்போ இதுவும் மெட்டா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது பேரா. இப்போ வர்ற இன்கமிங் குரூப்போடைய பொசிஷனை யார் டிசைட் பண்ணுறா? அது எங்கே சப்ஸ்டிடியூஷன் நடக்க போகுது? ஆர்த்தோலையா மெட்டாவுலையா பேராவுலையா அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுறான்னா the group which already present. என்ன குரூப் இருக்குது? OH குரூப் இருக்குது. OH குரூப் ஈஸியா ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். ஸோ the substitution takes place at ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். இப்போ இது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்பாக இருக்கிறதுனால substitution takes place at ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஏன் சார் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் வருது அப்படி கேட்டால் யார் டிசைட் பண்ணுறா? த குரூப் விச் ஆல்ரெடி ப்ரெசன்ட். யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? OH குரூப். அப்போ என்ன ஆகும் அப்படி கேட்டால் இந்த ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் என்ன சார்ஜ் கிரியேட் ஆகுது? நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இப்போ விச் கிரியேட் நெகட்டிவ் சார்ஜ் அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். இப்போ இங்கே என்ன நடக்க போகுது? அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃப்யூஷன் மாலிகுல் அல்லது என்ன சொல்லலாம் அப்படி கேட்டினா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். இப்போ பாசிட்டிவ்ஸ் வந்து எதை போய் அட்ராக்ட் பண்ணும்? நெகட்டிவ். இப்போ எங்கே போய் அட்ராக்ட் பண்ணும்? இந்த ஆர்த்தோவிலையோ அல்லது இந்த ஆர்த்தோவிலையோ அல்லது இந்த பேராவிலையோ வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போ சப்ஸ்டிடியூஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் என்னங்க நடக்கலாம்? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் டேக்ஸ் பிளேஸ் ஆகலாம். The OH group, ortho and para directing group. So the substitution takes place at ortho and para position. For reaction பார்க்கலாம். First one, nitrosation. Nitrosation mean NO group add பண்றது. For nitrous acid, we know HNO2, which get dissociated as a NO plus and OH minus. And the NO plus which is act as a
எலக்ட்ரோஃபைல். அந்த எலக்ட்ரோஃபைல் தான் பென்சீன் ரிங்கை போய் அட்டாக் பண்ண போகுது. என்ன எலக்ட்ரோஃபைல்? NO+. Take phenol which will react with nitrous acid HNO2 at 278 Kelvin. Phenol readily nitrosated at low temperature with nitrous acid. இப்போ NO2 குரூப் வந்து எங்கே போகும்? எஸ்பெஷலி பேரா பொசிஷனுக்கு போகும். இப்போ இங்கே போய் அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து என்ன ஆகிடும்? வாட்டர் மாலிகூல்ஸாக எலிமினேட் ஆகிடும். NO குரூப் வந்து இங்கே வந்து ஆட் ஆகும். எந்த பொசிஷனில் வருது? பேரா பொசிஷனில். What is the name of the product? இதுக்கு என்ன பொசிஷன்? பேரா பொசிஷன். பேரா பொசிஷன்ல என்ன இருக்கு? நைட்ரோசோ இருக்கு. இப்போ பேரா நைட்ரோசோ ஃபினால். நெக்ஸ்ட் ஒன், nitration. Phenol can be nitrated using 20% of nitric acid even at room temperature. A mixture of ortho and para nitrophenols are formed. ஆர்த்தோல ஒரு சப்ஸ்டிடியூஷன், பாராவில் ஒரு சப்ஸ்டிடியூஷன். இப்போ மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பாரா நைட்ரோஃபினால்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எப்போ? when 20% of nitric acids even at room temperature reacts with phenol. Take phenol, react with 20% of nitric acid at 298 Kelvin. You know nitric acid get dissociated as NO2 plus and OH minus. Which one is electrophile? NO2 plus is a electrophile. இதுதான் அந்த substitution takes place ஆக போகுது. எங்கே வரும்னு சொல்லிக்கிற? ஆர்த்தோல ஒன்று, பேராவில் ஒன்று. இங்கே என்ன இருக்குது? ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து என்ன ஆகிடும்? வாட்டர் மாலிகூல்ஸாக எலிமினேட் ஆகிடும். இப்போ NO2 குரூப் வந்து இங்கே ஆட் ஆகும். ஆல்ரெடி இங்கே OH குரூப் இருக்குது. substitution takes place at ஆர்த்தோ பொசிஷன் NO2 ப்ளஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. அதே சப்ஸ்டிடியூஷன் பேரா பொசிஷன் நடந்துச்சுன்னா இந்த H இந்த OH சேர்ந்து வாட்டராக போய்ட்டு NO2 வந்து இங்கே ஆட் ஆகும். OH and NO2. இப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபினால்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்டில் இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபினால் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40% ஈல்டு இருக்கலாம். அதே பேரா நைட்ரோஃபினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 15% மட்டும் ஈல்டு ஆகும். அப்போ இந்த ரெண்டு மிக்சரையும் நம்ம எப்படி சார் செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆர்த்தோ அண்ட் பேரா ஐசோமர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சில காம்பவுண்டுக்கு டிஃபரன்ஷியல் பாயிலிங் டெம்பரேச்சர் இருக்கும்போது we can easily remove by using steam distillation. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அண்ட் பேரா நைட்ரோஃபினால் எடுத்துக்கிறோம். ஆர்த்தோ நைட்ரோஃபினால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். வாட்டரில் ஸ்லைட்லி தான் சால்யூபிள் ஆகும் அண்ட் மோர் வாலட்டைல் due to intramolecular hydrogen bonding. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு இடையில என்ன பண்ணும்? இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். due to the formation of intramolecular hydrogen bonding இது மோர் வாலட்டைல். வாலட்டைல்னா ஈஸியாக என்ன ஆகும்? வேப்பராக மாறிடும். அப்போ வெரி ஈஸி டு ரிமூவ் இட் அண்ட் ஆல்சோ ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். இந்த சேம் டைம் பேரா நைட்ரோஃபினால் எடுத்துக்கிட்டோம்னா மோர் சால்யூபிள் இன் வாட்டர் and less volatile due to the intermolecular hydrogen bonding. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து நியர்பையாக இருந்துச்சு. ஸோ இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. இந்த குரூப் வந்து நியர்பை இல்லை, பேரா பொசிஷனில் இருக்கிறதுனால இங்கே என்ன ஃபார்ம் பண்ணாது அப்படி கேட்டால் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணாது. இட் கேன் ஃபார்ம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இட் இஸ் எ லெஸ் வாலட்டைல் அண்டு more soluble in water. இப்போ இந்த ரீசனை வச்சு ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அண்ட் பேரா நைட்ரோஃபினால் என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு ஃபினாலையும் செப்பரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நைட்ரேஷன் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் பிக்ரிக் ஆசிட். நைட்ரேட்டிங் மிக்சர் எடுத்துக்கிறோம்.
நைட்ரேட்டிக் மிக்சரில் இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா மிக்சர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன கிடக்குது? பிக்ரிக் ஆசிட். சப்ஸ்டிடியூஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஹியர். when phenol reacts with the constant nitric acid and sulfuric acid at 298 Kelvin. Already we know the nitric acid can be dissociated as a OH minus and NO2 plus. NO2 plus act as a electrophile. இப்போ இங்கே என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த OH குரூப் போயிட்டு NO2 வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி இந்த பேராவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிட்டு NO2 வரும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு NO2 ஆகும். இப்போ எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் போகலாம்? 3 வாட்டர் மாலிகூல்ஸ் ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ இங்கே ஒரு NO2, இங்கே ஒரு NO2, இங்கே ஒரு NO2 வந்து ஆட் ஆகும். OH, NO2, NO2 and NO2. இப்போ இதுதான் என்ன சொல்லுவோம்னா பிக்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட நேம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் போர்ஷன், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து போர்ஷன். இப்போ செகண்ட் போர்ஷன், ஃபோர்த்து போர்ஷன் அண்டு சிக்ஸ்த்து போர்ஷன் என்ன குரூப் இருக்குது? நைட்ரோ குரூப் இருக்குது. 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல். ஃபினாலோட யூசஸ் வரும்போது பார்ப்போம். when phenol are treated with the concentrated nitric acid and sulfuric acid to gives picric acids. எதை ஃபார்ம் ஆனது? பிக்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆனது. நெக்ஸ்ட் ஒன் sulfonation reaction. Sulfonation reaction means we are adding sulfuric acid. When sulfuric acid get dissociated as OH minus and SO3H plus. இதுதான் எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் ஆகும். இதுதான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆக போகுது. Here phenol react with the concentrated sulfuric acid at 280 Kelvin to form orthophenol sulfonic acid as a major product. Substitution takes place at both ortho and para, but para sulfonic acid இல்லாம orthophenol sulfonic acid formed as a major product. So take phenol reacts with the concentrated sulfuric acid at 280 Kelvin. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த OH குரூப்பும் சேர்ந்து என்ன ஆகிடும்? வாட்டர் மாலிகூல்ஸாக எலிமினேட் ஆகிடும். அப்போ SO3H குரூப் வந்து இங்கே ஆட் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போயிட்டு இந்த SO3H வந்து இங்கே ஆட் ஆகலாம். இப்போ ஆர்த்தோஃபினால் சல்ஃபோனிக் ஆசிட் அண்ட் பேராஃபினால் சல்ஃபோனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். இதில் ஆர்த்தோஃபினால் சல்ஃபோனிக் ஆசிட் ஆஸ் மேஜர் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். So phenol react with the concentrated sulfuric acid at 280 Kelvin to form orthophenol sulfonic acid as major product. Next one, when the reaction is carried out at 373 Kelvin, the major product is a paraphenol sulfonic acid. For 280 Kelvin la orthophenol sulfonic acid as a major product of form பண்ணும். At 373 Kelvin la paraphenol sulfonic acid formed as a major product. One more question oda கேட்கலாம். When phenol reacted with concentrated sulfuric acid at 280 Kelvin to form as a major product கொடுத்துட்டு orthophenol sulfonic acid, paraphenol sulfonic acid அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துடலாம். Next one, halogenation. We can add a halogen to the benzene ring. Substitution takes place by attack of halogen. Phenol reacts with the bromine water to give a white precipitate of 2,4,6 tribromophene. It is one of the characteristic test for phenol. இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் ஃபினால் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? கிவன் ஆர்கானிக் காம்பவுண்டை புரோமின் வாட்டரோட ஆட் பண்ணுறோம்.
bromine வாட்டரோட ஆட் பண்ணும்போது அந்த bromine வாட்டருடைய கலர் டீக்ளரேஸ் ஆயிட்டு ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இப்போ அந்த என்ன இருக்கு ஃபீனால் இருக்குன்னு அர்த்தம். ஒயிட் precipitate ஏன் ஃபார்ம் பண்ணுது அப்படி கேட்டினா 2,4,6 ட்ரைஃப்ரோமோ ஃபீனால் ஃபார்ம் பண்ணுறதுனால அது ஒயிட் precipitate கொடுக்குது. ஸோ phenol react with the bromine water to give a white precipitate of 2,4,6 triphromophenol. It is one of the characteristics test for phenol. Phenol react with the bromine water. இப்போ இங்கே என்ன இருக்கும் ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் இருக்கும். இந்த ஹைட்ரஜனும் already we know Br2 get dissociated as a Br minus and Br plus. Br plus act as electrophile. இப்போ இந்த H பிளஸும் இந்த Br மைனஸும் கம்பைன் ஆகி என்ன போகும் HBr எலிமினேட் ஆகிடும். இப்போ இந்த Br plus வந்து இங்கே ஆட் ஆகும். இப்போ இங்கே ஒரு Br வரலாம். அதே மாதிரி பேராவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு Br, இந்த ஆர்த்தோலையும் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு Br ஆட் ஆகிடும். இப்போ எத்தனை புரோமின் தேவைப்படுது 3 புரோமின். இப்போ வாட் இஸ் த நேம் ஆஃப் தி காம்பவுண்ட் 1 2 3 4 5 6. இப்போ செகண்ட் பொசிஷன் ஃபோர்த் பொசிஷன் சிக்ஸ்த் பொசிஷன் என்ன இருக்கு புரோமின் இருக்கு. இப்போ 2 4 6 ட்ரை புரோமோ phenol. 2 4 6 tribromo-phenol. It is one of the characteristic test for phenol. For phenol react with the bromine water to give a white precipitate of 2 4 6 tribromo-phenol. இப்போ இங்கே substitution complete ஆகும். இங்கேயும் substitution நடக்கும், இங்கேயும் substitution நடக்கும், இங்கே என்னாகும் substitution takes place ஆகும். இப்போ substitution takes place at both ortho and para portion. Next one, the same reaction takes place in the presence of carbon disulfide or carbon tetrachloride at 278 Kelvin. If the reaction is carried out in carbon disulfide or carbon tetrachloride at 278 Kelvin, a mixture of ortho and para bromophenols are formed. ஆர்த்தோவும் para bromophenoலும் மிக்சரா நமக்கு கிடைக்கும். எதோட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டைசல்ஃபைடு ஆர் கார்பன் டெட்ராக்ளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது. when phenol react with bromine in the presence of carbon disulfide or carbon tetrachloride. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஒரு பிஆர் சேர்ந்து என்ன ஆகிடும் ஹெச்பிஆரை போயிடும். இப்போ இன்னொரு பிஆர் வந்து இங்கே ஆட் ஆகலாம், ஆர்த்தோவில் ஒன்று வரலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிஆரோட சேர்ந்து ஹெச்பிஆரை போனதுக்கப்புறம் பிஆர் வந்து இங்கே ஆட் ஆகலாம். இப்போ மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ரோமோ ஃபீனால் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். பிஆர் இங்கே வந்துடும். இப்போ ஆர்த்தோ ப்ரோமோஃபினால் பேரா ப்ரோமோஃபினால் எப்போ ஃபார்ம் பண்ணும் when phenol react with bromine in the presence of carbon disulfide or carbon tetrachloride at 278 Kelvin. Next one, Kolb or Kolb-Smith reaction. Here in this reaction, phenol is first converted into sodium phenoxide. Phenol எதை convert பண்ணுறோம் sodium phenoxide convert பண்ணுறோம். இப்போ first phenol react with sodium hydroxide to form sodium phenoxide. Next, treatment of sodium phenoxide with carbon dioxide at 400 Kelvin, 4 to 7 bar pressure, followed by acid hydrolysis gives salicylic acid. Sodium phenoxide form பண்ணதுக்கு அப்புறம் இந்த sodium phenoxide treated with the carbon dioxide react பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அதை அசிடிஃபிகேஷன் பண்ணுறோம். அசிடிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணும் சாலிசிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். First phenol react with sodium hydroxide. With sodium hydroxide இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் இந்த இருக்கக்கூடிய ஓஹெச்சும் சேர்ந்து வாட்டர் மாலிகூல்ஸை போயிட்டு இங்கே எண்ணெயை வந்து ஆட் ஆகிடும். we get sodium phenoxide. Then sodium phenoxide react with carbon dioxide at 400 Kelvin.
4 to 7 bar pressure. இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க போய்டும். இந்த Na வந்து இங்க ஆட் ஆகும். இந்த CO குரூப்பை கொண்டாந்து இங்க ஆட் பண்றோம். அப்போ என்ன வரும்? இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துச்சுன்னா it becomes OH. OH வந்துரும். CO2 இங்க வந்துரும். COO. இந்த Na வந்த பிறகு COO Na மாறிடும். COO Na sodium salicylate ஃபார்ம் பண்ணும். The sodium salicylate upon hydrolysis. That means acid hydrolysis. Acidification பண்றோம். இப்போ H+ வந்து இங்க ஆட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இந்த Naவும் Cl சேர்ந்து NaCl போயிட்டு இந்த H வந்து ஆட் ஆயிடும். We get product salicylic acid. OH Na போயிட்டு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிடும். இப்போ salicylic acid அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். So first phenol react with the sodium hydroxide to form sodium phenoxide. The sodium phenoxide react with the carbon dioxide at 400 Kelvin, 4 to 7 bar pressure to give sodium salicylate. And the sodium salicylate on acid hydrolysis gives salicylic acid. It is a most important question. When the question la problem goda kekkalam. An organic compound with the molecular formula C6H6O, which gives violet color with neutral ferric chloride, that and react with the sodium hydroxide to form compound B. The compound B and react with the carbon dioxide followed by acidification to form compound C. இப்போ ஏங்கிறது phenol, Bங்கிறது sodium phenoxide, Cங்கிறது salicylic acid. இல்லை இது C கொடுத்துட்டு அப்புறம் இது D கூட கேட்கலாம். ஆனால் இங்கே நம்ம கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எப்படி சொல்லியிருந்தோம்? B ஃபார்ம் ஆனது B react with the carbon dioxide and followed by acidification. அப்போ ரெண்டு ரியாக்ஷன் ஒரே ரியாக்ஷன்ல கொடுக்குறாங்க. அப்போ எது ப்ராடக்ட் வரும்? இதுதான் வரும். நெக்ஸ்ட் ஒன் Riemann-Diamond reaction. On treating phenol with chloroform and sodium hydroxide, a CHO group is introduced at ortho position. Chloroform and sodium hydroxide react பண்ணும்போது ortho positionல CHO group வந்து introduce ஆகும். First take phenol. Phenol react with chloroform and sodium hydroxide. இப்போ இங்கே என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜனும் இந்த Cl சேர்ந்து என்ன ஆகிடும்? HCl போயிடும். ரிமைனிங் இருக்க குரூப் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். தி சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த OH குரூப்பும் சேர்ந்து என்ன ஆகிடும்? வாட்டர் மாலிகூல்ஸாக போயிடும். இந்த Na குரூப் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இப்போ இங்கே Na வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? ONA. CHCl2 வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சுன்னா CHCl2 அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். which can further react with sodium hydroxide. இப்போ இங்கே ரெண்டு குளோரின் இருக்கு. ஒரு குளோரினும் ஒரு ஹெச்சும் சேர்ந்து HCl போயிடும். அப்போ ரிமைனிங் இன்னொரு குளோரினும் இந்த Naவும் சேர்ந்து NaCl போயிடும். மீதி என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஆக்சிஜன் வந்து இங்கே ஆட் ஆயிடும். ஸோ இட் பிகம் CHO. ONA அப்படியே இருக்கும். இங்கே CHO மாறிடும். Next on acidification, Na போயிட்டு ஹைட்ரஜன் இங்கே வந்து ஆட் ஆகிடும். We get salicylaldehyde. So here phenol react with the chloroform in aqueous sodium hydroxide to form substituted benzol chloride as a intermediate. That intermediate react with the sodium hydroxide to form one of the product, which can further on acidification to form salicylaldehyde. The salicylaldehyde is otherwise known as a orthohydroxybenzaldehyde. இப்போ இது வந்து சப்ஸ்டிடியூட்ல எடுத்துக்கிறோம். இது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்பவுண்டோட நேம் என்ன வரும்? பென்சால்டிகைட். பென்சால்டிகைட் என்ன இருக்கு? OH குரூப். எந்த பொசிஷன்ல இருக்கு? ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு. அப்போ ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சால்டிகைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் தாலியன் ரியாக்ஷன். On heating phenol with phthalic anhydride in the presence of concentrated sulfuric acid,
phenolphthalein is formed? This is a most important question. Phenol is reactive with phthalic anhydride in the presence of concentrated sulfuric acid to form phenolphthalein. But in the reaction is called as a Thalian fusion reaction or Thalian reaction அப்படின்னு சொல்லுவோம். First எதோட react பண்ண போகுது? Phenol react with phthalic anhydride. Phthalic acid we know COOH, COOH. இந்த H OH போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்னு கேட்டினா இந்த ப்ராடக்ட் இருக்கும். இதுதான் தாலிக் அன்ஹைட்ரைட். தாலிக் அன்ஹைட்ரைடோட தான் ஃபினால் ரியாக்ட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் டேக் தாலிக் அன்ஹைட்ரைட் C double bond O, C double bond O and O. இதோட எது ரியாக்ட் பண்ண போகுது? ஃபினால். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபினால் எடுத்துக்கிறோம். இந்த ஃபினால்ல இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு. ரியாக்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படி கேட்டால் வாட்டர் மாலிகூல்ஸாக ரிமூவ் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் இங்கே வந்துடும், ஒரு பாண்ட் இங்கே வந்துடும். இப்போ இங்கே வந்து வரக்கூடிய பாண்ட் எங்கே இருக்கணும்? இந்த OH குரூப்புக்கு பேரா போர்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த OH குரூப்புக்கு இந்த பேரா போர்ஷனில் இருக்கு. இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் இங்கே வந்துடும், இன்னொரு பாண்ட் இங்கே வந்துடும். ஸோ வி கெட் த ப்ராடக்ட் phenolphthalein. Benzene CO double bond. அதே மாதிரி இங்கே ஆக்சிஜன் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் எங்கே போயிடுச்சு? ஒரு ஃபினால் போயிடும். OH. அதே மாதிரி இன்னொரு பாண்ட் வந்து இன்னொரு ஃபினாலுக்கு OH. இதுதான் phenolphthalein சொல்லுவோம். So on heating phenol with phthalic anhydride in the presence of concentrated sulfuric acid, phenolphthalein is obtained. This is ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன்ஸ். புக்கில் இருக்கிற மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். எல்லாமே சேம் ப்ராடக்ட் தான். ஸோ phthalic anhydride react with phenol to give phenolphthalein as a product. Next one, coupling reactions. Phenol couples with benzene diazonium chloride in alkaline solution to form para-hydroxyazobenzene, a red orange dye. It is one of the dye test for phenol. Phenol இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு டெஸ்ட்டு. இல்லை phenol ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை பென்சின் டயசோனியம் குளோரைட் இந்த ஆல்கலைன் சொல்யூஷனில் போட்ட போது என்ன ஆகும் அப்படி கேட்டால் ஏன் ரெட் ஆரஞ்சு டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அங்கே என்ன இருக்குது? ஃபினால் இருக்குது. ஏன் ரெட் ஆரஞ்சு டை ஃபார்ம் பண்ணுது அப்படி கேட்டால் பேராஹைட்ராக்சி அசோபென்சின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், கப்பிள்டு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இது ரெட் ஆரஞ்சு டை ஃபார்ம் பண்ணுது. இதை வச்சு தான் நம்ம ஃபினால் இருக்கா இல்லையான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். So phenol couples with benzene diazonium chloride in alkaline solution to form para-hydroxyazobenzene, a red orange dye form. First take benzene diazonium chloride, N double bond N and Cl. Then take phenol, OH. The reaction takes place in alkaline solution, NaOH இல்லைன்னா OH மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் 273லேருந்து 278 கெல்வின். இப்போ இங்கே என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹெச்சும் இந்த சிஎல் சேர்ந்து HCl போயிட்டு இது ரெண்டும் அப்படியே கப்புள் ஆகிடும். ஸோ பென்சின் ரிங் C6H5 N டபுள் பாண்ட் N ஃபீனால் வந்து இங்கே கப்புள் ஆகிடும். இப்போ இதுக்கு இது என்ன போர்ஷன்? பாரா போர்ஷன். பாரா போர்ஷனில் என்ன இருக்குது? OH குரூப் இருக்குது. அதான் பாராஹைட்ராக்சி. நைட்ரஜன் இருந்துச்சுன்னா, ரெண்டு நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அசோன்னு சொல்லுவோம். அசோ பென்சீன், பாராஹைட்ராக்சி அசோ பென்சீன்.
So phenol coupled with the benzene diazonium chloride in alkaline solution to form para-hydroxyazobenzene, a red orange dye. It is a very easy one reactions. இப்போ ரியாக்ஷன்ஸ்லாம் படிக்கும்போது கம்ப்ளீட்டாக எழுதி பாருங்க, எழுதி பார்த்தா மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். அதனால எந்த ரியாக்ஷன்ஸும் இதில் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். ஃபீனால்லேருந்து ஆல்கஹாலை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, இல்லைன்னா ஆல்கஹால்லேருந்து ஃபீனால் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, டெஸ்ட் ஃபார் ஃபீனால் கூட கொஸ்டின் கேட்பாங்க. Phenol react with benzene diazonium chloride to form a red orange dye, but ethanol has no reaction with it. இப்போ பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன், ஃபினால் வந்து பென்சின் டயசோனியம் குளோரோட ரியாக்ட் ஆகி டு ஃபார்ம் a red orange dyeன்னு சொல்லியிருந்தோம். பட் ethanol has no reaction with it. Next one, phenol gives purple coloration with neutral ferric chloride. Alcohol do not give such coloration with neutral ferric chloride. இப்போ ஒரு ஃபினாலோட நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு போடும்போது என்ன கலர் கொடுக்கும், பர்பிள் கலரேஷன் ஃபார்ம் பண்ணும். பட் ஆல்கஹால் வந்து நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு போடும்போது do not give such coloration. So it is another one test to differentiate phenol from alcohol. Next, phenol react with sodium hydroxide to give sodium phenoxide. Ethyl alcohol does not react with sodium hydroxide. These are the tests to differentiate phenol from alcohols. Next, uses of phenol. About half of world production of phenol used for making phenol formaldehyde resin known as bakelite. World production la half of the phenol வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, for making bakelite. That means phenol formaldehyde resin க்கு யூஸ் பண்றாங்க. Next, phenol is a starting material for the preparation of drugs such as phenacetin, salol, aspirin. Phenolphthalein indicator, phenolphthalein preparation பார்த்தோம். And also explosive like picric acid. Picric acid preparation பார்த்தோம். அப்போ ட்ரக்ஸில் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் ஆகுது. இப்போ phenacetin எடுத்துக்கிறோம், aspirin எடுத்துக்கிறோம். Phenacetin is one of the analgesic. ஃபீவருக்கு யூஸ் பண்ணலாம், தலைவலிக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர் phenolphthalein இண்டிகேட்டர் ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே பார்த்தோம், அதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்த்தா அதுக்கும் யூஸ் ஆகுது. அது இஸ் எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக், கார்போலிக் லோஷன் அண்ட் கார்போலிக் சோப். எதுவாக யூஸ் ஆகுது, ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுது. எதில் யூஸ் ஆகுது, கார்போலிக் லோஷன்லையும் கார்போலிக் சோப்லையும் ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். எது, ஃபீனால். தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஃபீனால்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.